அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தஜிகிஸ்தான் நாடுகள் ஒப்பந்தப்படி தஜிகிஸ்தான் நாட்டில் இந்தியாவுக்கு ஐனி அப்படிங்கிற விமானப்படை தளம் செயல்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சீனா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு தட்டி தூக்கியிருக்காங்க தஜிகிஸ்தான் இராணுவ தளத்தையே அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் கோட்டை விட்டுருக்கு இந்தியா அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த விஷய தொடர்பான பின்னணி என்ன, இதனுடைய முழு விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்டை நாம் தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா தஜிகிஸ்தான் நாடுகள் ஒப்பந்தப்படி தஜிகிஸ்தான் நாட்டில் இந்தியாவுக்கு ஐனி அப்படிங்கிற விமானப்படை தளம் செயல்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஆனால் சமீபத்தில் இந்தியா அந்த விமானப்படை தளத்தை காலி செய்துவிட்டு வெளியேறியிருக்காங்க. இது இந்திய அரசியல்லையும் உலகளாவிலையும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு மத்திய அரசு சொன்னாலும் இதன் பின்னணியில் சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளினுடைய அழுத்தம் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதே தஜிகிஸ்தானில் சீனா சுத்தமே இல்லாமல் ஒரு சம்பவத்தையும் செய்திருக்காங்க. இந்தியா தஜிகிஸ்தான் நாடுகளிடையே கடந்த 2000 ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டதுங்க. அதன்படி அங்கு சோவியத் காலத்தில் கட்டப்பட்ட ஐனி விமானப்படை தளம் இந்தியாவுக்கு ஒப்படைக்கப்பட்டுச்சு. இந்தியாவிற்கு வெளிநாட்டில் இருந்த ஒரே இராணுவ தளம் ஐனி விமானப்படை தளம் தான். அங்கு போர் விமானங்கள் தரை இறங்குவதற்கான ஓடுபாதை, எரிபொருள் சேமிப்பு கிடங்கு, விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு வசதிகளை இந்தியா அமைத்திருந்தாங்க. கடந்த 20 வருடங்கள்ல மட்டும் ஐனி விமானப்படை தளத்தை மேம்படுத்த இந்தியா சுமார் $80 மில்லியன் செலவு செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் 25 வருடங்களுக்கு பிறகு ஐனி விமானப்படை தளத்தில் இருந்து இந்தியா வெளியேறியிருக்காங்க. ஒப்பந்தம் நிறைவடைந்த காரணத்தால் இந்தியா அங்கிருந்து வெளியேறியதாக மத்திய அரசு சொல்லியிருக்கு. இருப்பினும் எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக விமர்சித்தும் வந்துட்டு இருக்காங்க. மத்திய அரசின் தவறான இந்த கொள்கை முடிவுகளின் விளைவாக ஏற்பட்ட தோல்வியால தான் ஐனி விமானப்படை தளத்தை காலி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு விமர்சித்தும் வந்துட்டுருக்காங்க. புவியியல் ரீதியாக இந்த விமானப்படை தளம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சீனா நாடுகளுக்கு அருகில் இருக்கு. அதன் காரணமாக இது இந்தியாவின் இராணுவ வியூகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டுச்சு. இந்தியா காலி செய்ததன் பின்னணியில் சீனா, ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகளின் தலையீடு இருப்பதாகவும் கூறப்படுது. இது குறித்து பல்வேறு தகவல்களும் வெளியாகியிருந்தது. கடந்த 2022 ஆண்டுல இருந்தே இந்தியா தன்னுடைய இராணுவ படை மற்றும் உபகரணங்களை கொஞ்சமாக வெளியேற்றி வந்திருக்காங்க. சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஆதிக்கம் செலுத்தும் பகுதியில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் ஐனி விமானப்படை தளம் இருந்திருக்கு. ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களுக்கு எதிராக போராடிய காலத்தில் இந்த படையை முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தை நீட்டிப்பு செய்யக்கூடாது என சீனா, ரஷ்யா நாடுகள் அழுத்தம் கொடுத்ததால் தஜிகிஸ்தான் தயக்கம் காட்டியிருக்கிறது. இதனால் ஒப்பந்தம் காலாவதியாகி வேறு வழியின்றி இந்தியா ஐனி விமானப்படை தளத்தில் இருந்து வெளியேறியிருக்கிறது. கடந்த 2024 ஆண்டு இந்தியா மொரீஷியஸ் நாட்டுடன் இணைந்து வடக்கு அகலேகா தீவில் விமான தளம் மற்றும் துறைமுகத்தை கட்டியிருக்காங்க. இந்திய துறைமுகத்தை கட்டியிருக்கக்கூடிய பட்சத்தில் இந்திய பெருங்கடல்ல இந்தியாவின் தாக்கத்தை அதிகரிப்பதுடன் கிழக்கு ஆப்பிரிக்கா கடற்கரையில் சீனாவின் ஆதிக்கத்திற்கு எதிரான நடவடிக்கையாகவும் பார்க்கப்பட்டது. இந்தியாவுக்கு பூடான் நாட்டில் இராணுவ பயிற்சி குழு இருக்கிறது. பூடான் இராணுவம் காவல் படைக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்தியா இலங்கை மற்றும் வங்கதேசத்தில் இருந்து செயல்பட்டது. சீனாவுக்கு கிழக்கு ஆப்பிரிக்காவான பவுட்லியில் வெளிநாட்டு இராணுவ தளம் செயல்பட்டு வந்துட்டு. இதனால தான் இந்தியா தஜிகிஸ்தான் ஒப்பந்தம் நீடிக்கப்படவில்லை அப்படின்னு கூறப்படுது. மறுபக்கம் தஜிகிஸ்தான் நாட்டில்
சீனா இராணுவ படை அமைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இருப்பினும் இந்த தகவலை சீனா ஏற்கலை அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கான வரியை குறைக்கக்கூடிய வகையில் ட்ரம்ப் ஒரு முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறதாக மற்றொரு தகவலும் வெளியாகி அதிரடியை கிளப்பியிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் அளவை இந்தியா குறைச்சிருக்காங்க. தற்போது ரஷ்யா கச்சா எண்ணெய் விஷயத்தில் அதிகப்படியான வரிகள் விதிக்கப்பட்டிருந்துச்சு. இதனால் நாங்கள் இந்தியாவுக்கான வரியை குறைக்க போகிறோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக செர்ஜியோ கோர் என்பவரை டொனால்ட் ட்ரம்ப் நியமித்தார். இவர் இன்று பதவியேற்றுக் கொண்டார். வெள்ளை மாளிகையில் நடந்த விழாவில் அவர் அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக பதவியும் ஏற்றுக்கொண்டார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போ அவர் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான உறவு பற்றி பேசினார். மேலும் இரு நாடுகள் இடையே நடக்கும் வர்த்தக பேச்சுவார்த்தை, வரி விவகாரம் பற்றி விளக்கமும் அளித்தார். இது பற்றி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை தொடருது, நியாயமான ஒப்பந்தம் மேற்கொள்ளும் பணி இறுதி கட்டத்தில் இருக்கு. இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவை மேம்படுத்த காத்து கொண்டிருக்கேன். இந்த உறவை செர்ஜியோ வலுப்படுத்துவார் அப்படின்னு நம்புறேன். எரிசக்தி ஏற்றுமதி, பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றை பாதுகாக்க அவர் உதவியும் செய்வார். அமெரிக்க தொழில்கள் தொழில்நுட்பங்கள் சார்ந்த முதலீடுகளை ஊக்குவிப்பார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரி என்பது அதிகமாகவே இருக்கிறது. தற்போது இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை கணிசமாக குறைத்து இருக்காங்க. ஆனாலும் நாங்கள் இந்தியாவுக்கான வரிகளை குறைக்க போகிறோம். ஒரு கட்டத்தில் இந்த வரி குறைக்கப்படும் அப்படின்னே சொல்லியிருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு மொத்தம் 50% வரிகளை விதித்திருந்தார். இந்த வரிகள் 2 கட்டங்களாக தலா 25% வரி என்ற அடிப்படையில் நடைமுறைக்கு வந்தது. முதல்ல அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டி 25% வரியை ட்ரம்ப் விதித்திருந்தார். அதன் பிறகு ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி 25% வரிகளையும் விதித்தார். இதற்கு முக்கிய காரணம் உக்ரைன் ரஷ்யா போர் தான். அதாவது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் இருக்கிறது. போரை நிறுத்தும்படி ரஷ்யாவிடம் தொடர்ந்து அமெரிக்கா பேசியும் வந்துட்டு இருக்கு. ஆனால் ரஷ்ய அதிபர் புதின் கேட்கவே இல்லை. இதனால் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க வேண்டாம் அப்படின்னு ட்ரம்ப் கூறினார். மேலும் இதனால் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி உக்ரைன் மீதான போருக்கு உதவுவதாக ட்ரம்ப் நம் நாட்டை குற்றம் சாட்டி 25% வரியை விதித்தார். அதன் பிறகு கடந்த சில வாரங்களாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துவிட்டதாக ட்ரம்பே கூறினார். இதனை நம் நாடு மறுத்திருந்தாங்க. நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைக்கவில்லை என்று கூறி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரம்போ இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைத்துள்ளது அப்படின்னு கூறி வந்துட்டு இருக்காரு. நம் நாட்டின் தேவையில 36 முதல் 38% கச்சா எண்ணெய் என்பது ரஷ்யாவிடம் இருந்து தான் வாங்கப்படுது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவின் எண்ணெய் நிறுவனங்களை குறிவைத்து பொருளாதார தடைகளை விதித்துள்ளதால புதிய ஒப்பந்தங்களை சமீபத்தில் நிறுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில தான் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக விதிக்கப்பட்ட வரியை குறைப்பதாக ட்ரம்பும் கூறியிருக்கிறார். இது நம் நாட்டுக்கு நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சில பல விஷயங்களில் அதிரடி காட்டி கொண்டு வந்துட்டுருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா எதிர்கால இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக விளங்கி இருக்கக்கூடிய விமானம் தான் தேஜஸ். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த விமானங்களுக்கான என்ஜினை அமெரிக்காவிடமிருந்து பெற இந்தியா ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையின் பலம் அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி விமானங்கள் அதாவது இந்திய விமானப்படையில் பல்வேறு விமானங்கள் இருந்தாலும் தேஜஸ் விமானத்திற்கு அப்படின்னு ஒரு தனி கெத்து இருக்கு. இது லைட் ஏர்கிராஃப்ட் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த விமானத்தின் செயல்பாடுகள் எளிமையாக இருக்குமா, அதனால இயக்குவதற்கும் களத்தில் எதிரிகளுடன் சண்டையிடுவதற்கும் மிகவும் பொருத்தமான விமானமாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க. இந்தியாவிடம் தற்போது குறைவான அளவே இந்த விமானங்கள் இருக்கு. இந்த விமானங்களின் எண்ணிக்கையை
அதிகரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் தற்போது திட்டமிட்டிருக்காங்களாம். இந்த நிலையில் 113 விமானங்களுக்கு தேவையான இன்ஜின்களை அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்திடமிருந்து பெற இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. ஆனாலும் சீனாவின் விமானப்படை இலக்குகளை தாக்க தேஜஸ் போதுமானது கிடையாது. சீனாவின் முக்கிய தளங்கள் இமயமலைக்கு பின்னால் 800 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது அதிகப்படியான விஷயங்களை ஏற்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க.